பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவான் 19:28 இயேசு அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்றார். பிரியமான அன்பு தெய்வச்சனமே, மாம்சத்துக்கு ஏற்ற தாகமும் இருந்துச்சு, தேவன் நிறைவேற்றுகிற தாகமும் இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மில் தாகமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அறியும் பொழுது கூட தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளுடைய குற்றங்கள் குற்றங்களை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். பிதா சொன்னது போல நான் சிலுவையில் அறிந்தேன், எல்லாருடைய பாவங்களையும் சுமைகளை நான் சுமந்தேன் என்று சொல்லி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த சிலுவையில் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யாரு மேல தாகங்க? உன் மேலையும் என் மேலையும் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். இன்று கூட கர்த்தர் நம்ம மேல தாகமாய் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். என் பிள்ளைங்க எப்போ என்கிட்ட வருவாங்க? நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன், நான் ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் தாகமாய் இருக்கிறேன். என் பிள்ளைங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் வார்த்தை அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் காணப்படணும். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மார்க்கத்திலையும் என் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, ஏன் என்னை விட்டு தூரமா போயிருக்கிற? ஏன் என்னை விட்டு பிரிந்திருக்கிற? ஏன் ஆலயத்துக்கு வரல? ஏன் செபிக்கல? ஏன் என்னை நீ கூப்பிடல? ஏன் எனக்கு நீ நன்றி சொல்லல? ஏன் ஸ்தோத்திர பலி கொடுக்கல என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நான் தாகமா இருக்கிறேன், நீ என்னோடு கூட வா என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறார். ஆவிக்குரிய தாகம் கர்த்தருக்குள்ள காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்க தாகமா இருக்கிறீர்களா? இயேசு எனக்கு வேண்டும் என்று இப்பொழுதே தாகமா இருங்க. ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிற ராஜா, நீங்க என் கூட இருங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா, என்னை ரட்சிங்க என்று சொல்லி நீங்க தாகமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜீவ ஊற்றை போல கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பிதா சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தாகமா இருக்கிற ஆண்டவரே என்று கர்த்தர் அந்த சிலுவையில நமக்காக சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரு மேல தாகமா இருக்க வேண்டும்? உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்துல சிந்தனை இயேசுவுக்காக தாகமா நம்ம இருக்கும் பொழுது அந்த தாகத்திற்கு ஜீவ தண்ணீராய் இயேசு நமக்குள்ள வாழ்கிறவராயிருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, உங்களுடைய தாகம் எல்லாம் உலகத்தின் மேல இல்லை, உலகத்துடைய காரியங்கள் மேல இல்ல, சொந்த பந்த உறவுகள் பொருளாசை மேல இல்லைங்க, இயேசு கிறிஸ்து மேல நீங்க தாகமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க தாகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் உங்க தாகத்துக்கு நல்ல ஜீவ ஊற்றா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவும் உங்க மேல தாகமாய் இருக்கிறார் என்று மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தாகமாய் இருக்கிறேன் என்று அந்த கல்வாரி சிலுவிலே என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லி அப்பா, ஆண்டவரே, எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்த தேவன் அப்பா, பிதாவை மகிமைப்படுத்தின தேவன் அப்பா, அநேக இந்த உலகத்துல ரட்சிப்புக்கு கொண்டு வந்த தேவன் அப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா, யாரெல்லாம் உங்க மேல தாகம் இல்லாமல் இருக்கிறார்களோ இப்பொழுதே ஆண்டவரே அந்த ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து மேல தாகமா இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா, உலகத்து மேல் தாகம் வேண்டாம் ஆண்டவரே, பொருளாசை மேல தாகம் வேண்டாம் ஆண்டவரே, வீணாசை மேல வேண்டாம் ஆண்டவரே, தாகம் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இச்சன் மேல தாகம் வேண்டாம் ஆண்டவரே ராஜா, உங்க மேல மாத்திரமே தாகமாய் இருக்க உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்மிடத்தில் தாகமா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. வேதத்துல தாகமா இருக்க, ஜெபத்துல தாகமா இருக்க, ஆண்டவரே ஆலயத்துக்கு போக தாகமா இருக்கிற, அநேகருக்கு நன்மை செய்ய தாகமா இருக்க என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே மனம் திரும்பி ஆண்டவரே ராஜா, எல்லாவற்றையும் உலகத்துடைய காரியங்களை விட்டுட்டு என் இயேசு மாத்திரமே எனக்கு ஜீவன் என்று அவர் மேலே தாகமா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து மேல தாகமா இருங்க.
அவர் உங்களுக்கு ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறார். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.